எக்ஸலே நீங்க தவறா உள்ளீடு செய்யும் பொழுது இது தவறு அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லிட்டா எப்படி இருக்கும்? You are totally wrong. தரவுகள் நிறைஞ்ச எக்ஸல்ல எண்ணுக்கு பதிலா எழுத்து அல்லது எழுத்துக்கு பதிலா எண், நேரம், தேதி இருக்க வேண்டிய இடத்துல வேற ஏதாவது ஒரு உள்ளீடு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே எழுதி வச்சுக்கிற மொத்த ஃபார்முலாவும் வேலை செய்யாம போயிடும். இல்ல தவறான அவுட்புட் கொண்டு வந்து கொடுத்துரும். இதை தவிர்க்கறதுக்கு இந்த இடத்துல இந்த வேல்யூ தான் வரணும் அப்படிங்கறத நம்ம அமைச்சுக்க முடியும். அதுக்கு தேவையான செல்களை தேர்ந்தெடுத்துட்டு டேட்டா வேலிடேஷன் அப்படிங்கறதுக்குள்ள போங்க. இதுல எண், எழுத்து, நேரம், தேதி மாதிரியான எந்த வகையான உள்ளீடுகளை மட்டும் இந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கறத நம்ம குறிப்பிட்டு வச்சுக்க முடியும். அதுவும் குறைந்தபட்சம் என்ன வகையில இருந்து அதிகபட்சம் எதுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கறதையும் நம்ம சேமிச்சு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு இந்த எண்கள்ல மதிப்பெண்களை மட்டும்தான் பயன்படுத்தணும். அதுவும் குறிப்பா குறைந்தது 1 அதிகபட்சம் 100 மதிப்பெண்களுக்குள்ள தான் உள்ளீடு செய்யணும் அப்படிங்கறத நம்ம அமைச்சிட்டோம் அப்படின்னா அந்த செல்கள்ல 1லிருந்து 100க்குள்ள மட்டும்தான் எண்களை உள்ளீடு செய்ய முடியும். அது தவிர மாற்றி ஏதாவது உள்ளீடு செஞ்சாலோ அல்லது எண்களுக்கு பதிலாக எழுத்துக்கள் அல்லது வேற வகையா எதையோ உள்ளீடு செஞ்சாலோ அந்த இடத்துல எக்ஸலே எரர் மெசேஜ் கொடுத்துட்டு நீங்க எண்களை தான் உள்ளீடு செய்யணும் அப்படிங்கறத உங்களுக்கு அறிவுறுத்திடும். இந்த மாதிரியான டேட்டா வேலிடேஷனை நம்ம பயன்படுத்துற எக்ஸல், குறிப்பா நம்ம மற்றவங்களுக்கு பகிர்ற எக்ஸல்லையும் பயன்படுத்தும் பொழுது அதுல இருக்கிற வேல்யூ மாறுறதுனால ஃபார்முலாக்கள் மாறுறது, ஃபார்முலா தவறா கால்குலேஷன் வர்றது எல்லாம் நடக்காம சரியா எக்ஸல் வேலை செய்யும். மேலும் இது மாதிரியான எக்ஸல் குறித்த தகவல்கள் வேணுமா அப்படிங்கறத கருத்து பட்டியல சொல்லிட்டு கண்டிப்பா இப்பவே எங்களை பின்தொடருங்கள்.